நான்காவது பிரகரணத்திற்கு செல்வதற்கு முன் சிறிய முகவுரையை பார்ப்போம். ஓங்கார விசாரத்தின் மூலமாக உபனிஷத்தை அடிப்படையாக கொண்டு அத்வைதமானது நிலைநாட்டப்பட்டது. இரண்டாவது பிரகரணத்தில் துவைத பிரபஞ்சத்தினுடைய மித்யாத்துவத்தை நிலைநாட்டி அத்வைதமானது நிலைநாட்டப்பட்டது. மூன்றாவது பிரகரணத்தில் மீண்டும் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு வேறு சில உபனிஷத்துக்களினுடைய துணை கொண்டும் பிறகு யுக்தியினுடைய துணை கொண்டும் அத்வைதத்தினுடைய சித்தி நடைபெற்றது. இனி நாம் இந்த நான்காவது பிரகரணத்தில் என்ன செய்கின்றோம் என்றால், இங்கும் அத்வைதத்தினுடைய சித்தி, அதாவது அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றோம். இங்கு நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் என்றால், அத்வைத தத்துவத்திற்கு முரண்படுகின்ற துவைத கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு அவைகள் தவறு என்று இங்கு நாம் நிலைநாட்டுகின்றோம். துவைதவாதிகளினுடைய கருத்தானது எப்படி தவறு என்று நிலைநாட்டுவதுதான் இந்த நான்காவது பிரகரணத்தினுடைய மைய கருத்து. ஆகவே இந்த நான்காவது பிரகரணத்தை மனன கிரந்தம் என்று அழைக்கின்றோம். மனன கிரந்தம் என்றால் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற சாதனைகளில் ஸ்ரவணத்திற்கு அடுத்து வருவது மனனம். அந்த மனனத்திற்கு துணை புரிவது இந்த நான்காவது பிரகரணம். மூன்றாவது பிரகரணத்தில், அதாவது அத்வைத பிரகரணத்தில் 17, 18வது காரிகைகளில் ஒரு கருத்து கூறப்பட்டது. துவைதிகள் அந்யோன்ய விரோதம் செய்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இருமை உண்மை என்று பேசுகின்ற வாதிகள், பிறகு அவர்களிடம் துவேஷம் இருக்கின்றது, வெறுப்பு இருக்கின்றது. ஆகவே இருமை உண்மை என்று சொல்கின்ற வாதிகளுடைய கருத்து தவறு. காரணம், ஒருவருக்கொருவர் வெறுத்து கொள்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் விரோதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடன் அத்வைதிகளான நாம் விரோதம் செய்வதில்லை, வெறுப்பு கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டது. இங்கு அவர்களுடன் நாம் விரோதம் செய்வதில்லை. எதனால் என்றால், அவர்கள் சரியான கருத்தை உடையவர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, அவர்கள் தவறான கருத்தை உடையவர்கள். ஆனால் அதை வாங்கிக் கொள்கின்ற தகுதி அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்களிடம் நாம் வாதம் செய்வதில்லை. மேலும் இந்த பிரகரணத்தில் என்ன செய்யப்படுகின்றது, அவர்களுடைய கருத்து தவறு என்பதற்கு கௌடபாதர் அவர்களிடம் துவேஷம் இருக்கிறது, விரோதம் செய்கிறார்கள் என்ற மட்டும் மூன்றாவது பிரகரணத்தில் சொன்னார். துவைதவாதிகளினுடைய தத்துவம் பொய் என்பதற்கு என்ன காரணம் சொன்னார்? அவர்களிடம் துவேஷம் இருக்கிறது, அவர்கள் விரோதித்து கொள்கிறார்கள் என்று மட்டும் சொன்னார். ஆனால் இந்த பிரகரணத்தில் என்ன செய்கின்றார், துவைதவாதிகளினுடைய கருத்து தவறு என்று அவர்களுடைய மதத்தை வைத்தே நிலைநாட்ட இருக்கின்றார். அதாவது துவைதவாதிகள் சில தர்க்கத்தை பயன்படுத்தி, சில யுக்தியை பயன்படுத்தி என்ன நிலைநாட்டுகிறார்கள்? இருமைதான் உண்மை, அத்வைதம் தவறு என்று நிலைநாட்டுகிறார்கள். நாம் என்ன இங்கு செய்ய இருக்கின்றோம்?
அதாவது கௌடபாதர் என்ன செய்கின்றார், அவர்களுடைய யுக்தியை பயன்படுத்தியே, அவர்களுடைய தர்க்கத்தை பயன்படுத்தியே அவர்கள் எப்படி தவறு என்று நிலைநாட்ட இருக்கின்றார். இங்கு நாம் நம்முடைய தர்க்கத்தையோ அனுமானத்தையோ பயன்படுத்துவதில்லை. அவர்களுடைய சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டே அவர்களிடத்தினுடைய தவறை நாம் சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். அதாவது அவர்களுடைய ஸ்கேல்லையே அவர்களை நாம் அளக்க இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல்னால் ஒரு அளவுகோல் இருக்கும். இப்போ அத்வைதி ஒரு அளவுகோலை வச்சு அளந்து இதுதான் உண்மைன்னு சொல்கின்றான். அத்வைதியினுடைய அளவுகோல் என்னன்னு சொன்னால் உபனிஷத். உபனிஷத்தை அளவுகோலாக வச்சு இதுதான் தத்துவம், அத்வைதம் தத்துவம்னு சொல்கிறோம். இந்த துவைதிகளிடம் சென்று உபனிஷத்தினுடைய அடிப்படையில் உன்னுடைய கருத்து பொய் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லலாம், உன்னுடைய உபனிஷத்தை நான் ஏற்றுக்கொண்டால்தானே, உன்னுடைய அளவுகோலை நான் அளவுகோல்னு ஏற்றுக்கொண்டால்தானே என்று சொல்லலாம். ஆகவே இங்கு நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய உபனிஷத் சொல்லப்பட்ட கருத்தை விடுத்து அவர்களுடைய கொள்கையையே எடுத்து அது எப்படி தவறு என்று சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். நீ எந்த யுக்தியை கையாண்டு ஒரு கருத்தை சொல்கிறாயோ அதே யுக்தி பிரகாரத்தை நானும் கையாண்டு நீ எப்படி தவறு என்று நான் சொல்கின்றேன் என்பதுதான் இந்த பிரகரணத்தில் வர இருக்கின்றது. ஆகவே மூன்றாவது பிரகரணத்தில் துவைத மதம் தவறு என்பதற்கு வெறும் அவர்களுக்குள் துவேஷம் இருக்கின்றது, விரோதிக்கின்றார் என்று மட்டும் சொன்னார். இனி இங்கு என்ன செய்கின்றார், அவர்களுடைய கருத்து அவர்களுடைய தர்க்கம் யுக்தியையே பயன்படுத்தி அவர்கள் எப்படி தவறு என்று நிலைநாட்டுகின்றார். அதுதான் இந்த நான்காவது பிரகரணம். அது மட்டுமல்ல, அவ்வப்பொழுது நம்முடைய அத்வைத தத்துவத்தையும் கூற இருக்கின்றார். பிறகு அடுத்த கேள்வி நமக்கு வரலாம், யாரோ ஏதோ கருத்தை சொல்லிட்டு போகட்டுமே, அவன் தப்பான கருத்தோடு இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நம்ம ஏன் கஷ்டப்பட்டு தப்பான ஒருத்தனுடைய கருத்தை எடுத்துட்டு நீ அது தப்புன்னு சொல்லி குறை காணணும்? நம்ம எதற்கு இனியொருத்தனுடைய மதம் தப்புன்னு சொல்லி நிலைநாட்ட வேண்டும் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். நம்முடைய அறிவானது திருடமாக வேண்டுமென்றால், உறுதியாக வேண்டுமென்றால் 3 விதமான நிபந்தனை இருக்கின்றது. அதாவது 3 விதத்தில் நமக்கு அறிவு இருக்கணும். 3 விதத்தில் விவேகம் இருந்தால் தான் அதை திருட விவேகம்னு சொல்கிறோம். முதல் கருத்து, சரி எது தவறு எது என்ற அறிவு. நம்மளுடைய விவேகம் முதல் சரி தவறுங்கிற அறிவு, இது சரி இது தவறுங்கிற அறிவு முதல். இரண்டாவது படி, எதனால் இது சரி என்ற அறிவு, ரைட் அண்ட் ராங் நாலேஜ். முதல்ல இது சரி இது தவறுங்கிற நாலேஜ், அறிவு. இது மட்டும் போதாது. இரண்டாவது விவேகம் என்னன்னு சொன்னால், எதனால் இது சரி என்ற ஞானம். நான் சரின்னு மட்டும் புரிஞ்சுட்டா போதாது, ஏன் இது சரி. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் முதல்ல என்ன கேட்கிறார்கள், அதை ஏன் பண்ணணும். மூடத்தனமாக இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம், காரணம் எங்களுக்கு தேவை என்று குழந்தைகளெல்லாம் கேட்கிறார்கள். பெற்றோருக்கு பல விஷயத்தில் காரணம் சொல்ல தெரிகிறதில்லை. எங்கள் தாத்தா அப்படித்தான் சொன்னார் அதனால் நீ பண்ணுன்னு சொல்கிறோம். அதனால் குழந்தைகளுக்கு ஸ்ரத்தை வருவதில்லை. ஒரு சரியானதாக ஒன்று இருந்தாலும் அது ஏன் சரி அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை. மூன்றாவது, தவறு இது என்பதற்கு எப்படி இது தவறு என்ற ஞானம். எதனால் இது தவறு என்ற விவேகம். முதல் விவேகம் எது சரி எது தவறுங்கிற விவேகம், அறிவு.
இரண்டாவது எதனால் இது சரி என்ற விவேகம். மூன்றாவது எதனால் இது தவறு என்கின்ற விவேகம். இந்த மூன்றும் சேர்ந்து இருந்தால் ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு இந்த மூன்று விவேகமும் இருந்தால் அப்பொழுதுதான் இந்த விவேகமானது திருடமாகின்றது, உறுதியாகின்றது. இப்போ சரி தவறுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம அறிவுக்கு பலத்தை கொடுக்காது. அறிவுக்கு பலம் வேண்டுமென்றால் ஏன் சரி என்ற ஞானம், ஏன் தவறு என்கின்ற ஞானம். இப்பொழுது நாம் எந்த ஞானத்துக்கு வந்துள்ளோம்? அத்வைத ஞானத்துக்கு வந்துள்ளோம். இப்பொழுது முதல்ல நமக்கு என்ன அறிவு வரணும்? அத்வைதம் சரி, துவைதம் தவறுங்கிற ஞானம் முதல்ல நமக்கு ஏற்படணும். இரண்டாவது, ஏன் எதனால் அத்வைதம் சரி என்ற ஞானம் வர வேண்டும். மூன்றாவது, எதனால் துவைதம் தவறு என்ற ஞானமும் இருக்க வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்தை எப்போ உணர்வோம் என்றால், நம்மிடத்தில் எவ்வளவோ கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ விதமான கலாச்சாரம் பரம்பரைகளும் இருந்து வருகின்றது. இப்போ விசிஷ்டாத்வைத துவைத பரம்பரையில் வருபவர்கள் அதில் இருக்கிற பக்தி இவைகள் எதுலேயுமே தவறு கிடையாது. அதெல்லாம் நம்ம பின்பற்றலாம், போற்றலாம். ஆனால் விசிஷ்டாத்வைத தத்துவ பரம்பரைன்னு அவர்கள் தங்களை நினைத்து கொண்டு, இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால நான் விசிஷ்டாத்வைதத்தை தான் ஏற்றுக்குவேன், அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால நான் துவைதத்தை தான் ஏற்றுக்கொள்வேன், இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால நான் அத்வைதத்தை தான் ஏற்றுக்கிறேன். காரணம் என்ன? நான் அத்வைதத்தை புரிஞ்சுட்டல்ல, எங்கள் அப்பா அத்வைதத்தை டீச் பண்ணிகிட்டு இருக்கார், நாங்கள் அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம்னு சொல்லி அறிவு அறிவாக இல்லாமல் அது ஒரு குடும்பத்தோட சம்பந்தப்பட்டு எமோஷனலாக இருந்து வருது. அதனால தான் ஒருவர் சம்பிரதாயமாக விசிஷ்டாத்வைத குடும்பத்திலேயோ துவைத குடும்பத்திலேயோ பிறந்திருந்தால் அதில் ஒரு பெரிய கடினம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ஏன் சரி ஏன் தவறுங்கிற ஞானத்துக்கு வராமல் சரி தவறு கிடையாது, இதை நான் பின்பற்றுவேன் ஒரு கொள்கையை போல் பின்பற்றி வருகிறார்கள். சாதன நிலையில் எல்லா சம்பிரதாயம் நல்லது தான். ஆனால் ஞானம்னு வரும்பொழுது மோட்சத்தை நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அத்வைத ஞானம்தான் சரி, மீதி ஞானம் தவறு என்ற அறிவு நமக்கு தேவை. ஆகவே எது சரி எது தவறுங்கிற ஞானம், எதனால் சரி எதனால் தவறுங்கிற ஞானம் நமக்கு வேண்டும். இனி அடுத்த கேள்வி, இந்த ஞானம் வருவதற்கு என்ன உபாயம்? முதல்ல சரி தப்புங்கிற ஞானம் நமக்கு வரணும். அதை தொடர்ந்து வர வேண்டித்தது இது ஏன் சரி இது ஏன் தவறுங்கிற விவேகம் வரணும். அதற்கு என்ன உபாயம் என்றால், ஸ்ரவணம் மனனம் என்ற சாதனை உபாயம். ஸ்ரவணம்ங்கிற சாதனையினாலும் மனனம்ங்கிற சாதனையினாலும் இந்த அறிவை நாம் அடைய முடியும். இப்போ ஸ்ரவணத்தை பற்றி இங்கு நாம் அதிகமாக பேசப்போவதில்லை. ஸ்ரவணம் என்பது எது சரி எது தவறு என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்றது. ஒழுங்காக உபனிஷத் கொஞ்ச நாள் கேட்டோம்னா இதுதான் சரி இதுதான் தவறுங்கிற அறிவு நமக்கு வந்துவிடும். எதனால்? ஸ்ரவணத்தின் மூலமாக. ஸ்ரவணம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கு அச்சாணியை போல் இருப்பது ஸ்ரத்தா. இப்போ ஸ்ரத்தை என்கின்ற ஒரு முக்கியமான கருவியை கொண்டு சாஸ்திரத்தை முறைப்படி நாம் கேட்டால் நமக்கு என்ன ஞானம் வரும்? இது சரி இது தவறு என்ற அறிவு நமக்கு வரும். நம்ம ஒரு கால் தவறாக உபதேசம் பண்ணுறவர்களிடம் சென்றாலும் நமக்குள்ள சித்தசுத்தி இருந்தால் நம்ம என்ன செய்து விடுவோம்? இது சரியான போதனை அல்லன்னு திரும்பி வந்துடுவோம்.
சரி, நமக்குள்ள சித்த சுத்தி மன தூய்மை இருந்ததுன்னு சொன்னால் முதல்ல சரியான இடத்துக்கு போவோம். தவறான இடத்துக்கு போனாலும் நம்ம அங்கே தங்க மாட்டோம். நாம் அங்கே தங்குறோம்னு சொன்னால் அதுக்கு தான் நமக்கு தகுதி அப்படின்னு அர்த்தம். பிறகு சரியான இடத்துக்கு வந்துட்டால் அங்கே தங்கி இருப்போம். பக்குவம் இல்லாதவங்க சரியான இடத்துக்கு வந்தாலும் குறை சொல்லிட்டு சென்று விடுவார்கள். இது நமக்கு ஆகாதுன்ட்டு சென்று விடுவார்கள். ஆகவே சிரவணம் என்கின்ற சாதனையின் மூலமாக, ஸ்ரத்தையை மையமாக கொண்ட சாதனையின் மூலமாக முதலில் அத்வைதம் சரி என்ற ஞானத்தை அடைகின்றோம். இனி எந்த ஒரு அறிவுக்கும் 2 பகைவர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பகைவர்கள் இருக்கிறார்கள். அறிவுக்கு 2 பகைவர்கள். எந்த ஒரு அறிவு அடைஞ்சாலும் அந்த அறிவு சரியான அறிவாகவே இருக்கும். ஆனாலும் 2 தடைகள், 2 பகைவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தாமல் செய்து விடுவார்கள். அந்த 2 பகைவன்ல முதல் பகைவன் சம்சயக. சம்சயக. இரண்டாவது பகைவன் விபர்யயக. சம்சயக என்றால் சந்தேகம். சந்தேகம் என்பது அறிவுக்கு இருக்கின்ற ஒரு தோஷம், அறிவுக்கு இருக்கின்ற ஒரு பகைவன். ஆகவே நம்முடைய அறிவை காப்பாற்றணும்னு சொன்னால், சந்தேகத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம அறிவுக்கு ஒரு பகைவன் சென்று விட்டான். அந்த சந்தேகத்தை நீக்கிற சாதனை தான் மனனம். இப்போ மனனம்ங்கிற சாதனை என்ன செய்கின்றது? அறிவுக்கு இடையூறாக இருக்கின்ற சம்சயம் என்கின்ற பகைவனை நீக்குகிறது. இப்போ ஒருவர் சொல்கிறார், எனக்கு சந்தேகமே வரல அப்படின்னா அது எதை குறிக்கலாம்? 2 குறிக்கலாம். ஒன்று மனனம்ங்கிற சாதனையை பண்ணி அறிவுக்கு உரிய பகைவனை நீக்கி இருப்பார். இல்லை அப்படின்னு சொன்னால் இனி ஒன்று என்ன குறிக்கலாம்? ஞானம்ங்கிறது வந்திருக்கார். ஞானம்னு வந்தாத்தேனே அதனுடைய பகைவன் சேர்ந்து வருவான். இப்போ ஞானம்னு ஒன்று வந்தால்தான் அதற்கு பகைவனாக என்ன இருப்பானோ அவனும் வருவான். இப்போ நம்ம பூமியில் நெல்லையோ எதையோ விதைக்கிறோம். விதைக்கும் பொழுது இந்த களைன்னு சொல்லி தேவையில்லாத முள் செடியும் வருது. என்னுடைய தோட்டத்தில் முள் செடியே வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? உன்னி விதைக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏதாவது விதைச்சாத்தேன்னு அதோட சேர்ந்து வரும். ஏன்னா அதுக்காக தண்ணி விடுவோம், அதோட சேர்ந்து வரும். அப்படி ஞானம் வந்தால் கண்டிப்பாக சந்தேகமும் கூட வரும். அது ஞானத்தோடு சேர்ந்து இருக்கின்ற ஒன்று. அப்போ என்ன செய்யணும்? வெறும் சிரவணத்தோடு நின்னோம்னு சொன்னால் ஞானம் இருக்கும், ஆனால் அந்த ஞானத்துக்கு தடை இருக்கும். அந்த அறிவு நமக்கு பயன்படாது. பயன்படாத அறிவு எங்கிட்ட இருக்குது, ஒருத்தங்கிட்ட அறிவு இல்லை. 2 பேர்த்துக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்போ இவ்வளவு தூரம் செஞ்ச சிரவணமெல்லாம் வீணாக போயிடும். எப்பொழுதுனா அந்த அறிவுக்கு சந்தேகம் என்கின்ற பகைவன் இருந்தால். இப்போ மனனம்ங்கிற சாதனையில் என்ன செய்கிறோம்? சந்தேகத்தை நீக்கிறோம், சம்சயத்தை நீக்கிறோம். அப்படி நீக்கினதுக்கு பிறகும் இனி ஒரு தடையை நாம் சந்திப்போம். அது எப்போ சந்திப்போம்? சந்தேகத்தை நீக்கிறதுக்கு பிறகு தான் சந்திப்போம். சந்தேகத்தை நீக்கினதுக்கு பிறகு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும்? திருடமான விவேகம் இருக்கும், உறுதியான அறிவு இருக்கும், யாராலும் அசைக்க முடியாத அறிவு இருக்கும். நாம் என்ன ஒரு அறிவு அடைஞ்சிருக்கிறோமோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அது தப்புன்னு சொன்னாலும் நம்ம பேசாமல் இருப்போம். அதை அசைக்கவே முடியாது, அந்த ஞானம் இருக்கும். ஆனால் இனி ஒரு ஆள் அதை அசைச்சிட்டு இருப்பார். உலகம் அசைக்காது. நம்முடைய வாசனைகள், சம்ஸ்காரங்களே இந்த ஞானத்துக்கு பகைவனாக இருக்கும். நான் உடலுக்கு அப்பாற்பட்ட பூர்ணமானவன் அறிவு சொல்லும். ஆனால் நம்மளுடைய சம்ஸ்காரம், விபரீத பாவனை, அதைத்தான் விபர்யயம்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தோடு நம்ம இருக்க விடாமல் மீண்டும் மீண்டும் பழக்க தோஷத்தில் தவறு செய்து கொண்டிருப்போம். அப்போ அந்த விபர்யயம்ங்கிற பகைவனை நீக்கிறதுக்கு நிதித்தியாசனம் என்ற சாதனையை மேற்கொள்ளணும். இப்போ சிரவணம்ங்கிறதுலேருந்து மனனத்துக்கு போகிறோம்.
மனனத்திலிருந்து நிதித்தியாசனத்துக்கு செல்கின்றோம். இதைத்தான் வேறு சில தத்துவவாதிகள் நம்மளுடைய மனசு எப்படி படிப்படியாக போகும் என்பதற்கு டினையல் டு டவுட் டு டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள். ஃபஸ்ட்டு டினையல், இது கிடையாது அப்படின்னு சொல்லுவோமா. டினையல்னு சொன்னால் உண்மையை ஒத்துக்க மாட்டோமா. பிரம்மன் ஒன்று இருக்குது, பூர்ணமாக இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், டினையல் ஸ்டேஜ். பிறகு டவுட், இருக்கலாமே, அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற புத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதற்கப்புறம் என்னென்னா டிட்டர்மினேஷன், அது இருக்கத்தான் செய்கின்றது. எந்த விஷயத்துலையுமே அப்படித்தான். யாராவது ஒரு நியூஸ் சொல்கிறார்கள்னா முதல்ல என்ன சொல்லுவான், அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவோம். பிறகு என்ன சொல்லுவான், இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். பிறகு நல்லா விசாரம் பண்ணி பார்த்ததுன்னு அது அப்படித்தான் இருக்குன்னு நாமளே நியூஸ் சொல்ல போக ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் இல்லைன்னு சொல்லுவோம், பிறகு இருக்கலாம்னு சொல்லுவோம், அது சந்தேகத்தோட, பிறகு உறுதியாக சொல்லுவோம். முதல்ல டினையல்லிருந்து டவுட்டுக்கு வரணுங்கிறதுனா சிரவணத்தின் மூலமாக ஒழுங்காக கேட்டால் நாஸ்திக புத்தியிலிருந்து ஆஸ்திக புத்தி வரும். பிறகு சந்தேகத்தை நீக்கணும் மனனம்ங்கிற சாதனையில். மனனம்ங்கிற சாதனையில் சந்தேகத்தை நீக்கி நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் அந்த ஞானம் நமக்கு பயன்படுகின்ற விதத்தில் மாற்றி வைக்கின்றோம். இதுதான் நம்மளுடைய ஆன்மீக பயணம். இதில் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம், சிரவணத்தை நம்ம முடித்திருக்கின்றோம். சிரவணத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிதித்தியாசனத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். உறுதியான ஞானம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த ஞானத்திற்கு இப்பொழுது தடையாக யார் இருக்கிறார்கள், இனியொருத்தன் பூர்வபக்ஷி காத்துட்ருக்கான். அதாவது நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதற்கு விபரீதமான கருத்தை வச்சு கொண்டு இருக்கின்றான். ஆகவே அவர்களெல்லாம் தவறு என்று சந்தேகத்தை நீக்க மற்ற அனைத்து கருத்துக்களும் தவறு என்று நிலைநாட்டி கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றோம், நம்ம என்ன சிரவணத்தில் அடைஞ்சோமோ அது சரி என்ற உறுதிக்கு நாம் வருகின்றோம். இப்போ மனனம்ங்கிற சாதனையில் இங்கு ஸ்ரத்தை எப்படி சிரவணத்துக்கு அச்சாணியாக இருந்ததோ அதே போல் மனனத்துக்கு அச்சாணியாக இருப்பது தர்க்கம் அல்லது யுக்தி. யுக்தி பூர்வமாக தர்க்கத்தை நம்ம கையாண்டு, அது யாருடைய தர்க்கத்தை கையாளுறோம், நம்முடைய தர்க்கமே நமக்கு அவசியம் இல்லை, பூர்வபக்ஷியினுடைய தவறான கருத்தை கொண்டவனுடைய தர்க்கத்தை கையாண்டு என்ன செய்ய போகிறோம், உன்னுடைய கருத்து தவறு, நீ எந்த அடிப்படையில் பேசுகிறையோ அதனுடைய அடிப்படையிலேயே சிந்திச்சு பார்த்தா நீ சொல்வது தவறு என்று நிலைநாட்டுகின்றோம். இதில் மற்றவர்கள் தவறு என்று நிலைநாட்டுவதில் நமக்கு தாத்பரியம் இல்லை. நாம் அதை செஞ்சாலும் கூட நமக்கு முக்கியத்துவம் மற்றவர்கள் தவறுன்னு நிலைநாட்டுவதில் அல்ல, நம்முடைய கருத்து சரி என்பதில் நிலைநாட்டுவதற்காகத்தான். நம்முடைய கருத்துக்கு எந்த விதமான அசைவும் வரக்கூடாதுங்கிறத தான் முக்கியமே தவிர மற்றவர்கள் தவறுங்கிறதுல கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், மற்றவர்கள் எப்படி தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் காட்டப் போகின்றோம். மனனம்ங்கிற சாதனையினுடைய பலன் திருட விவேகம். அந்த திருட விவேகம் எப்படி இருக்க போகின்றது, இது சரி தவறுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு இருக்க போகிறதில்ல, ஏன் சரிங்கிற அறிவு நமக்கு வரப்போகிறது, ஏன் தவறு, மற்ற கருத்துக்கள் ஏன் தவறு என்ற அறிவும் நாம் அடைய போகின்றோம். இப்படி அடைஞ்சிட்டோம்னா நம்ம மனதில் உறுதியான அறிவு இருக்கும். இந்த மனனத்தினுடைய பலன் என்னன்னு சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். உறுதியாக அறிவை நம்ம அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, அதனுடைய பலன் என்னவென்றால், அதாவது சிரவணத்தில் வெறும் அறிவு அடைஞ்சிருக்கோம், எத்தனையோ தவறான கருத்துக்கள் இருக்குது, அது தவறுன்னு நமக்கு அவ்வளோ உறுதியாக தெரியல. ஆனால் மனனம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, இந்த பிரகரணத்தை முடித்தோம்னா என்ன ஆகும், மனனமும் பண்ணியிருப்போம்,
அப்போ நமக்கு என்ன அறிவு இருக்கும்? நம்ம என்ன அறிவு அடைஞ்சோமோ அதில் உறுதி இருக்கும். இந்த அறிவுக்கு புறம்பான கருத்து தவறு என்பதிலையும் உறுதி இருக்கும். இந்த உறுதியான ஞானம் நமக்கு கிடைச்சிட்டா அதில் என்ன பலனை நம்ம அனுபவிப்போம்னு பார்ப்போம். அந்த பலனை நம்ம என்னன்னு உணர்ந்தோம்னா தான் இந்த மனன கிரந்தத்தில் விருப்பு வரும். இல்லை அப்படின்னா எதற்கு தேவையில்லாத மதங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணுறதில்ல இவ்வளோ காலத்தை செலவிடணுங்கிற எண்ணம் நமக்கு வந்து விடலாம். அதனால தான் அந்த பலனை நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்கணும். முதல் பலன் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சரியான கருத்தை நாம் கொண்டிருப்போம். நம்ம சாதாரண வாழ்க்கையில் வீட்டில் அன்றாட டிரான்சாக்ஷன் விவகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சரியான கருத்துடன் நம்ம இருப்போம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடலாமா வேண்டாமா, அதில் நம்ம சரியான கருத்தோடு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாதாரண விஷயத்தில். பிறகு நம்ம வீட்டில் இருப்பவர்கள் தவறான ஒரு கருத்தில் இருப்பார்கள். நம்ம அறிவுக்கு தெரியுது அவர் தவறான விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் பேசுகிறார், இந்த சூழ்நிலையில் இப்படி பண்ணுறது தான் நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தவறான கருத்தை உடையவர்கள் என்ன செய்வார்கள், நம்மிடம் பேசுவார்கள். உடனே நம்ம திருப்பி வாதம் செய்வோம். வீட்டில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்கும். இந்த மாதிரி நாம் வாதம் செய்கிறதுக்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால், நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், சரியான கருத்து எங்கிட்ட இருக்கு அதனால தான் நான் வாதம் பண்ணுறேன்னு சொல்லுவோம். உண்மை அதுவல்ல. அவர்களுடைய கருத்து தவறு என்பதில் எனக்கு இன்னும் உறுதி வரல, அதனால தான் வாதம் பண்ணுவோம். தவறான கருத்தை கொண்டுடையவர்கள் தவறான கருத்துடன் இருக்கிறார்கள்ங்கிற உறுதி ரொம்ப நமக்கு வரல, அதனால தான் நம்ம வாதம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எரியாமல் ஒரு சந்தேகம், ஒருவருடைய கருத்து முற்றிலும் தவறு என்ற அறிவு நமக்கு திருடமாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு வாதமே பண்ண மாட்டோம். இப்போ எப்போ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரியான விஷயத்தை குறித்தும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு நம்ம என்னைக்கு பண்ணுறோம்? ஏன் கருத்து வேறுபாடு ஒருவருக்குள் வருதுகிறது? அந்த கருத்து வேறுபாடு இருப்பதில் தவறில்லை, அதை குறித்து ஏன் மன சங்கடம் தேவையில்லாத பேச்சுக்கள் உருவாகுதுன்னு சொன்னால், தவறான கருத்தை உடையவர்கள் தவறான கருத்தை உடன் இருக்கிறார்கள்ங்கிறதுல உறுதி இல்லை. அந்த உறுதி என்னைக்கு வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி அது புரிகிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டு கொடுத்துருவோம். சில சமயம் அந்த தவறோட விட்டு கொடுத்தே சரி அவர்கள் பக்குவத்துக்கு அப்படி வரட்டுன்னு விட்டு கொடுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையாக அமையலாம். அப்போ அங்கே என்ன பலன் நமக்கு வரும்னு சொன்னால், அவிவாதக. அவிவாதம்னு சொன்னால் ஆர்கியூமெண்ட் பண்ணுற புத்தி நம்ம விட்டு போயிடும். அவிவாதம் என்றால் ஆர்கியூமெண்ட். நம்ம பல விஷயங்களில் அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளில் நம்ம சங்கடப்படுத்தி கொள்வது காரணம் என்னென்னா, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத விவாதம். அந்த விவாதம் வர்றதுக்கு சாதாரணமாக என்ன காரணம்னு நம்ம நினைப்போம், எங்கிட்ட ரைட் இருக்கே, நான் சரியான பகுதியில் தானே இருக்கேன். ரெண்டு பேரும் நினைக்கிறார்கள். ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறார்கள், நான் சொல்கிறது தான் சரின்னு ஒருத்தர் நினைக்கிறார். இனி ஒரு பார்ட்டினே நான் வீட்டுக்குள்ளேயே, அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் அல்லது பையன் அம்மாவாக இருக்கலாம், யாரோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறோமோ ரெண்டு பேரும் சரின்னு நினைக்கிறார்கள். ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு காரணமே தவறை தவறு என்று உறுதி செய்யாத காரணம்தான். தவறுன்னு நல்லா உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னா பேசவே மாட்டோம். நமக்கு தான் நல்லா தெரியுது அவங்க தப்பான ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட பேசி என்ன பிரயோஜனம்? அதை சரின்னு வேற நினச்சிட்டு இருக்கார்கள். நம்ம சொல்கிற வார்த்தையில் அவர்களுக்கு ஸ்ரத்தையோ நம்பிக்கையோ இல்லை. ஒன்றை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வாதத்தின் மூலமாக புரிய வைக்க முடியாது. ஒரு அறிவு வரணும்னா அவங்க ஏங்கி கேட்கணும், எனக்கு இந்த அறிவை கொடுன்னு சொல்லி. ஏற்கனவே தவறான அறிவை சரின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களிடம் அறிவை கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம உணர்ந்து பேசாமல் இருப்போம். இப்போ மனனம் பண்ணி முடித்தா என்ன ஆகும்னா மௌனம். மனனத்தினுடைய பலன் மௌனம். உபனிஷத்தே சொல்கின்றது பிருகதாரண்யக்கத்தில், பாண்டித்யம் நிர்வித்திய அத முனிகி. அதாவது பாண்டித்யத்துக்கு அப்புறம் அவன் முனிவன் ஆயிடுவான்.
முனிவன்னா என்ன, மனனசீலவான். அந்த மனனம் பண்ணினதற்கு பிறகு என்ன ஆவான், அவன் மௌனத்தை அடைவான், முக்தியை அடைவான். அப்போ மனனத்தினுடைய பலன் என்ன, மனனத்தில் ரொம்ப பேச போகிறோம், இனிமேல் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணி கடைசியில் என்ன முடிவுக்கு வருவோம்னா பேசாமல் இருக்கிற முடிவுக்கு நம்ம வருவோம். சில சமயம் நமக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கணும். வீட்டில் யாராவதோட ஆர்கியூமெண்ட் பண்ணணும், வாதம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா என்ன செஞ்சிடலாம், பேசாமல் போய் உட்கார்ந்து நமக்குள்ளேயே வாதம் பண்ணிக்குவோம். நான் இப்படி சொல்கிறேன், அவர் அப்படி சொல்கிறார், நான் இப்படி சொல்கிறேன், அவர் அப்படி சொல்கிறாருன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி கடைசியில் என்னென்னா பேசாமல் இருந்துடணும். இதுதான் மனனத்தினுடைய பலன். இது முதல் பலன். இரண்டாவது பலன் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு ஞானத்தை அடைஞ்சாலும் அழகாக பர்தகிரி சொல்கிறார், ஞானி சாஸ்திர வித் பண்டிதனுக்கு வாதி பயம்னு ஒன்று இருக்குமா. வாதி பயம் பண்டிதானாம். அறிவை அதிகமாக சேகரித்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் சொன்னால், இந்த அறிவுக்கு மேலே இனியொருத்தன் நம்மக்கிட்ட வாதம் பண்ணி நம்மைய தோற்கடிச்சிருவானோன்னு வாதினா நமக்கு எதிர்த்து சொல்கிறவனை கண்டு பயம் வந்துடுமா. இதற்கு எதிர்கருத்து ஒருத்தன் சொல்லி நம்மை வென்று விடுவானோன்னு ஒரு பயம் இருக்குமா. எனக்கு வாதி பயமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், முட்டாளுக்கு ஒரு வாதி பயம் இருக்காது. அதாவது ஏழையாக ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு பணம் போயிருமோன்னு பயம் வருமா, கண்டிப்பாக பணம் வராது. அல்லது ஒரு விதமான பதவியிலும் இல்லை, அவனுக்கு பதவி போயிருமோன்னு பயம் வருமா, வராது. இப்போ பணம் போயிருமான்னு பணத்தை குறித்த பயம், பதவி போயிருமாங்கிற பயம் எப்போ வரும், பணத்தோடையும் பதவியோடையும் சேர்ந்து வரும். அதே போல் நம்ம அறிவை பறிகொடுத்துருவோமாங்கிற பயம் எப்போ வரும், அறிவு வந்தால் வரும். அப்படி வாதி பயம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம எப்போ அனுபவிப்போம்னா கொஞ்சம் வித்வத்தா, இந்த ஸ்ரோத்ரியத்துவம் வர வரத்தான் வாதி பயம்னு வரும். ஏன்னா நம்ம உபநிஷத்தில் இதுதான் கிரமம்னு சொல்லி வச்சுருப்போம். சிலர் வேறு சில விதமான சாஸ்திரங்களை படித்து வேறு சில சாதனைகளை படித்து விதவிதமான கருத்தோடு இருப்பார்கள். அவர்கள் நம்மை அட்டாக் பண்ணிடுவாங்களோன்னு பயம். இன்னும் விதவிதமான உபதேசங்கள் விதவிதமான சிந்தனைகள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஆகவே ஒரு சாதகனுக்கு சில சமயம் நம்ம சரியான அறிவு அடைஞ்சிருப்போம், யாராவது ஒன்றை சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிடுவார்கள். இத்தனை நேரம் நீ இப்படி நினச்சிட்டு இருந்தா அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத 4 சான்ஸ்கிரிட் வார்த்தையை சொல்லி 4 தர்க்கத்தை சொல்லி அனுமானத்தை சொன்னால் நமக்கு பயம் வந்துடும். இவ்வளோ தூரம் நமக்கு இதெல்லாம் தெரியலையே, சமஸ்கிருதம் தெரியலையே, தர்க்கம் தெரியலையே, எதோ சொல்கிறார்களே, அது என்ன உண்மையானு சொல்லி இந்த வாதியை குறித்த பயம் ஞானத்துக்கு இருக்கும். இந்த மனன ஒன்று தான் வாதி பயத்தை நீக்கும். மனனம் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த வாதியை குறித்து நமக்கு பயமே இருக்காது. நீ என்னமோ சொல்லிட்டு போ, கடைசியில் நான் என்னத்தை புரிஞ்சுட்டேனோ அதுதான் உண்மை என்று எதை குறித்தும் யாரை குறித்தும் நமக்கு பயம் வராது. இப்போ ஞானத்துக்கே பயம் இருக்குது. எப்படி பணத்தோட பயமும் வருதோ, இதெல்லாம் தான் பகவான் உலகத்தில் வச்சுருக்கிற ரகசியம். மனுஷன் பயம் நிவர்த்தியோடையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறான். அதுக்கு எதை தேடுறான், பணத்தையும் பதவியும் தேடுகிறான். ஆனால் அதோடு எது வருது, பயமும் சேர்ந்து வருகின்றது. அப்படி அறிவோடும் பயம் வரும். அந்த பயத்தை நீக்கணும்னு சொன்னால் மனனம். இப்போ மனனம்ங்கிற சாதனையை செய்தோம் அப்படின்னு சொன்னால் திருடமான விவேகம் வரும். அதுதான் மனனத்தினுடைய பலன். இந்த திருட விவேகத்தினுடைய பலனை நம்ம இப்போ பார்க்குறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோம், மனனம் பண்ண போகிறோம். அதில் மனசு ஸ்ரத்த வரணும்னு சொன்னால் இந்த திருட விவேகத்தினுடைய பலன் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதனுடைய முதல் பலன் நம்ம அமைதி அடைவோம். நம்மை சுற்றி விதவிதமான தவறான கருத்துக்களை பேசி கொண்டிருந்தாலும் பேசாமல் இருப்போம். நம்ம மனசுக்கு இனியொரு பலகீனம் இருக்குது. என்ன பலகீனம்னு சொன்னால், நம்ம ஒரு தவறான கருத்து அறியாமையோடு இருப்போம். திடீர்னு நமக்கு அறிவு வந்துடும். திடீர்னு என்ன வேதாந்தமெல்லாம் கொஞ்சம் படித்தா திடீர்னு சரியான ஞானம் வந்துடும். பிறகு தவறான ஞானத்தோடு யாராவது இருப்பார்கள். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்திருக்கிறோம் அல்லவா.
அவர்களை பார்த்தா நமக்கு பொறுக்காதுன்னு சொன்னால் நல்ல உணர்வில் சொல்கிறேன், ஐயையோ அவங்க தப்பான கருத்தில் இருக்கார்களே, நம்ம அவங்களுக்கு சொல்லி உண்மையை புகட்டணுமேனு சொல்லி நமக்குள்ளே தாங்க முடியாமல் தேவையில்லாமல் போய் பேச ஆரம்பிச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் தவறான கருத்தில் உறுதியாக இருப்பார்கள், நம்மை விட உறுதியாக இருப்பார்கள். அவர்களிடம் ஒன்றும் செய்ய முடியாது. மனனம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா, தவறான கருத்தை அவர்கள் வைத்து கொண்டு இருக்கட்டும்னு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம். கொஞ்ச நாள் அப்படி அவங்க இருக்கட்டும். காரணம் என்ன, அது தவறுங்கிறதுல உறுதி நமக்கு வந்துடும், இதுதான் சரிங்கிறதுல உறுதி நமக்கு வந்துடும். அவங்களுக்கு நேரம் வரும்பொழுது நம்மளுடைய சரியான கருத்துக்கு வரட்டும். ஏன்னா நம்மளே ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்போம், மற்றவங்களில் வரட்டுமே மெதுவாக. இப்போ நம்ம மனசில் ஒரு அரிப்பு என்னன்னு சொன்னால், உண்மையை தெரிஞ்சிட்டா உடனே எல்லாத்துக்கும் சொல்லணும்னு மனனம் பண்ணிட்டோம்னா தவறான கருத்தை உடையவர்களும் கொஞ்ச நாள் அப்படி இருக்கட்டும், அது தவறில்லை. தவறான கருத்தோடு இருக்கிறதுல தவறில்லை, அது ஒரு படி போல் இருந்து வரட்டும்னு சொல்லி அந்த அறிவில் ஒரு சாந்தி மனனத்தின் மூலமாக தான் நமக்கு வரும். காரணம் என்ன, அந்த அறிவில் ஒரு விவேகம், இது இந்த நிலையில் தவறாக இருக்குது, பிறகு அவர்களுக்கு அறிவு வரும்போது சரியாயிருன்னு சொல்லி, இப்படி நம்ம மனசுக்குள்ளே எத்தனையோ பலகீனங்கள் அறிவு சம்பந்தமாக அனைத்தும் மனனத்தினால நீக்கப்படும். இப்போ மனனத்தினுடைய பிரயோஜனம், வாதி பயம் நமக்கு இருக்காது. பிறகு நம்ம வாதமும் செய்ய மாட்டோம், நாமளும் வாதியாக மாற மாட்டோம், வாதிக்க மாட்டோம். வாதிக்கிறதுன்னு சொல்லுவார்கள், வாதிக்கிறதுனா கஷ்டம் கொடுக்கறது, வாயில் கஷ்டம் கொடுக்கறது. மற்றவர்களும் நம்மிடம் வாதித்தாலும் அது நம்மை தாக்காது. அப்போ மனனம் பண்ணி முடிச்ச எப்படி இருக்கும்னா, யாராலும் அசைக்க முடியாத உறுதியான அறிவு இருக்கும். இந்த அறிவு யாரிடத்துலையும் நம்ம போய் நிலைநாட்டணும் சொல்லணுங்கிற எண்ணெல்லாம் போகும். இந்த நிலை தான் மனனத்தினுடைய பிரயோஜனம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஏதோ சாம்பிளுக்காக நம்ம எல்லா தவறான கருத்தையும் எடுத்து நீக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சாம்பிள்னு சொல்லுவார்கள், ஒரு உதாரணமாக கொஞ்சம் சில மதவாதிகள் எடுத்து முக்கியமான கருத்துக்களை எல்லாம் ஆசிரியர் எடுத்துக்கொள்ள போகிறார். எடுத்துட்டு என்ன செய்ய போகிறார், கௌடபாதர் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கவே மாட்டார். நம்ம பார்க்க போகிறோம், சில விதமான தொய்திகளை எடுத்துட்டு அவங்களுடைய கருத்தை எடுத்துட்டு, உன்னுடைய ஒரு தர்க்கப்படி யுக்திப்படி நீ இப்படி கருத்து சொல்கிற, அதே யுக்தியை கையாண்டா அதற்கு விரோதமான உண்மை இருக்குது, ஆகவே உன்னுடைய கருத்து தவறு என்று எல்லா விதமான அத்வைதத்திற்கு முரண்பான அனைத்து கருத்துக்களையும் நீக்கி மீண்டும் அத்வைதத்தை நிலைநாட்டப் போகின்றார். ஆகவே முழு மாண்டூக்கிய 4 பிரகரணத்திலையும் என்ன சாரம்னா, சங்கரர் சொல்றார், அத்வைத சித்திகி. அத்வைத சித்தி தான் முழு மாண்டூக்கிய காரிகை உபனிஷத்தினுடைய சாரம். அது விதவிதமாக அந்த அத்வைத சித்தி செய்யப்பட்டது. முதல்ல ஆகம பிரதானேன ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு உபனிஷத்தை மையமாக வச்சுட்டு அத்வைதம் நிலைநாட்டப்பட்டது. இரண்டாவது ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி அத்வைதம் நிலைநாட்டப்பட்டது. மூன்றாவது மற்ற உபனிஷத்துக்களினுடைய கருத்தின் துணை கொண்டும் பிறகு யுக்தியினுடைய துணை கொண்டும் அத்வைதம் நிலைநாட்டப்பட்டது. இனி மற்றவர்களுடைய தவறான கருத்தை சுட்டிக்காட்டி இந்த அத்வைதம்தான் சரி என்று அத்வைதமானது நிலைநாட்டப்படுகிறது. பிறகு இங்கே ஒரு சந்தேகம் வரக்கூடாது, அத்வைதத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு நிலைநாட்டுறீங்களே என்ன பிரயோஜனம்னு சொல்லி. அத்வைதத்தினுடைய பிரயோஜனம் என்ன, மோக்ஷம். அத்வைதத்தில் தான் மோக்ஷ சித்தி. துவைதம்னு வந்துட்டா ராகத்வேஷம், வெறுப்பு, பொறாமை, இந்த பொறாமையெல்லாம் அத்வைதத்தில் தான் வரும். என்னதான் துவைத மதமாக இருந்தாலும் பகவானை குறிச்சே பொறாமை வந்துடும். உனக்கு மட்டும் இவ்வளோ சௌரியமாக இருக்கே, எனக்கு இப்படி இருக்கிறனேன்னு சொல்லி இப்போ பகவானை குறிச்சும் பொறாமை, கோபம், குரோதம் எல்லாம் வந்துடும். ஆகவே அத்வைதந்தான் மோட்சத்தை கொடுக்கிற சாஸ்திரம். ஆகவே இந்த முழு பிரகரணத்தில் என்ன செய்ய போகிறோம், 100 காரிகை இருக்கின்றது இந்த 4வது பிரகரணத்தில். இதில் பரமத கண்டனம், மற்ற மதங்கள் எப்படி தவறு என்ற கருத்து, பிறகு
நம்முடைய கருத்தும் அவ்வப்போது ஆசிரியர் கூறுவார். ஆகவே இது ஒரு மனன கிரந்தக, மனனம் என்ற சாதனையாக இருக்கின்ற பிரகரணம். முதல் காரிகைக்கு இப்பொழுது செல்லலாம். ஞானேனாகாசகல்பேன தர்மான் யோககணோபமான் நேயா பின்னேன சம்புத்தஹ தம் வந்தே த்விபதாம் வரம். முதல் இரண்டு காரிகை பிரார்த்தனை, மங்கள காரிகா. பிரார்த்தனையுடன் இந்த பிரகரணத்தை துவங்குகிறார். பிரார்த்தனை செய்கின்றார். மங்கள ஸ்லோகங்கள், காரிகைகள். எதற்கு திடீர்னு இடையில பிரார்த்தனை பண்ணுறார்? பொதுவாக ஆரம்பத்தில் தான் சாந்தி பாடம் பிரார்த்தனையுடன் துவங்குவோம், கடைசியில் பிரார்த்தனையுடன் முடிப்போம். இப்போ திடீர்னு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, இடையில சகனாவதுன்னு சொல்ல ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் சகனாவது சொல்லி ஆரம்பிப்போம், முடிக்கும்போது பூர்ணமதம் சொல்லி முடிப்போம். இடையில சொன்னோம்னா எதற்குன்னா அதற்கு ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார். ஆதி அந்த மத்திய மங்களாகா. ஆதியிலும் முடிவிலும் இடையிலும் இருக்கின்ற மங்கள ஸ்லோகமானது என்ன செய்யுமா? இந்த கிரந்தம் அதிக பேர் படித்து அதிக பேர் பயன்பட உதவி செய்யும் அப்படின்னு ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார். ஆதி அந்த மத்தியம மங்களாகா பிரச்சாரிணக பவந்தி. ஆதினா முதல்ல, அந்தம்னா கடைசி, மத்தியம்னா இடையில். ஆதி அந்த மத்திய மங்களாகா. மங்களம்னா பிரார்த்தனை. ஆதியிலும் ஆரம்பத்திலும் முடிவிலும் இடையிலும் மங்கள ஸ்லோகமானது அல்லது பிரார்த்தனை செய்கின்றதானது பிரச்சாரிணக பவந்தி. பிரச்சாரிணக என்றால் அதிக பேர் படித்து அதிக பேர் பயன்படுகின்ற அளவில் ஆகும். பிரச்சாரிணக பவந்தி. பிரச்சாரகங்கிறதுனுடைய அர்த்தம்தான். பிரச்சாரம்னா என்ன அர்த்தம்? அதிக பேர் படிப்பார்கள், அதிக பேர் பயனடைவார்கள். அது உண்மையாயிடுதே. ஏன்னா கௌடபாதர் என்னைக்கு எழுதினார், இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சிட்ருக்கோம். கௌடபாதர் யார்? சங்கரருடைய குருவினுடைய குரு. அவர் எழுதின நூலை இன்றைக்கும் நம்ம படித்து பயன்படுறோம்னு சொன்னால் இந்த மங்கள ஸ்லோகமெல்லாம் உதவி செய்திருக்கிறது. அதுதான் மங்களத்துடன் துவங்குகிறார். இனி ஒன்று இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டனம் பண்ண போகிறார். எல்லாத்தையும் தவறு தவறுன்னு சொல்ல போகிறார். பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு செய்யல ஆரம்பிக்கலாமே. யுத்தம் பண்ண போகிறார். என்ன யுத்தம்? வாக்கு யுத்தம் பண்ண போகிறார். அந்த காலத்துல எல்லாம் அது ரொம்ப நடந்திருக்கு. ஒருவர் ஒரு வீட்டுக்கு போவார், பண்டிதர் வீட்டுக்கு போவார். ஒரு பிரம்மச்சாரி சாஸ்திரமெல்லாம் படித்தவன் போன உடனே என்ன கேட்பான்? அவருக்கு ஏற்பார், எதுக்கு ஏதாவது பிக்ஷைக்கு வந்தையா அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான்? நான் வாத பிக்ஷைக்கு வந்திருக்கேன், நான் உன்னோட வாதம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி இவர் என்ன செய்ய போகிறார்? எல்லாருடைய கருத்தையும் நிராகரிக்க போகிறார். போகிறதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ண போகிறார், வாக் யுத்தம் பண்ண போகிறார். அதற்கு முன்னாடி பகவானை நமஸ்கரித்து இந்த காரியத்தை ஆரம்பிக்கின்றார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீவன் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இங்கே கௌடபாதர் தலைகீழாக மாத்துறார். என்ன சொல்கிறார்? இந்த காரிகையில், 1வது காரிகையில், ஈஸ்வரன் ஜீவனை, ஜீவனுடைய தத்துவத்தை அறிந்துள்ளார். ஈஸ்வரன் தலைகீழ மாத்திடுறார். அறிவு சொரூபமான நாராயணன் அறிவு சொரூபமான ஜீவனை
அறிவு சொரூபமான ஞானத்தினால் அறிகின்றார். அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இங்கே யாரை நமஸ்கரிக்கின்றார்? நாராயணனை, விஷ்ணுவை நமஸ்கரிக்கின்றார். எப்படிப்பட்ட விஷ்ணுவா? அறிவு சொரூபமான விஷ்ணு, ஞான ரூபமான நாராயணன், ஞானஸ்வரூபமான ஜீவனை ஞானத்தினால் அறிந்துள்ளார். அப்படி ஜீவனை தனக்கு வேறில்லாமல் அறிந்த நாராயணனை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதாவது ஜீவனும் நானும் ஒன்றுன்னு யாருக்கு தெரியுதான்? யார் தெரிஞ்சிட்டான்? ஈஸ்வரன் தெரிஞ்சிட்டாராம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நமஸ்கரிக்கின்றேன். எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? ஞானஸ்வரூபமான ஈஸ்வரன். எப்படிப்பட்ட ஜீவன்? ஞானஸ்வரூபமான ஜீவன். எதனால் அடைஞ்சார்னா அதுவும் ஞானம். இப்போ ஞானத்தினால் ஞானரூபமான ஒரு தத்துவம் ஞானரூபமான தத்துவத்தை ஞானத்தினால் தெரிந்துள்ளது. அப்படிப்பட்ட யார்? நாராயணனை நான் வணங்குகின்றேன். இதில் என்ன பண்றார்? இந்த நமஸ்காரத்திலேயே அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றார். காரணம் என்ன? இருக்கிறது ஒரே ஞானம்தான். ஞானம் ஞானத்தை ஞானத்தால் அறிந்துள்ளது. அப்படி நமஸ்காரத்திலேயே அத்வைத தத்துவத்தை இவர் காட்டி பிறகு துவங்க இருக்கின்றார். என்ன செய்யணுமோ அந்த மனனத்தை செய்ய இருக்கின்றார். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். ஞானேன ஆகாச கல்பேன தர்மான் யக ககனோபமான். அதில் யகங்கிற சொல்ல எடுத்துக்கொள்கின்றோம். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதோ? தர்மான் யோ அப்படின்னு இருக்கு. ஞானேன ஆகாச கல்பேன தர்மான் யோ. யோன யக. யகங்கிற சொல் யார்? யகன யார். இந்த இடத்துல யார் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா ஞான ரூபமான விஷ்ணு. யக என்றால் எந்த அறிவு சொரூபமான விஷ்ணு, நாராயணன், ஈஸ்வரன். யக எந்த ஈஸ்வரன், எவர். இந்த எவர்னு சொல்லும் பொழுது ஆசிரியர் யாரை மனசில் வச்சுட்டு சொல்றார்? விஷ்ணுவை வச்சுட்டு சொல்றார். எவர். இனி யகங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சொல் அடுத்த சொல் தர்மான். தர்மான்கிற சொல்லுக்கு இங்கே பொருள் ஜீவான், ஜீவர்களை. ஜீவனை இங்கே தர்மங்கிற சொல்லில் ஆசிரியர் அழைக்கின்றார். இப்போ தர்மான் என்றால் ஜீவர்களை. எவன் ஜீவர்களை. எவர் ஞானரூபமான எந்த நாராயணன் ஜீவர்களை அறிகிறாரோ அப்படின்னு சொல்ல போறார். எப்படிப்பட்ட ஜீவர்களை? ககன உபமான். ககனோபமான்கிற சொல் ஜீவர்களுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட ஜீவர்கள்? ககனம். ககனம்னா ஆகாசம். உபமான்னு சொன்னால் ஆகாசத்திற்கு சமமான, உபமானமான, ஆகாசத்தை போன்ற என்று பொருள். ஆகாசத்தை போன்றங்கிறதுல என்ன சொல்றார்? வியாபித்திருக்கின்ற சூக்ஷ்மமான பிரகாச ரூபமான. ஆகாசம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆ சமந்தாத் காசதே பிரகாசதே இது ஆகாஷக. அது பிரகாசஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிறகு வியாபின்னு ஒரு அர்த்தம், சூக்ஷ்மம்னு ஒரு அர்த்தம். அப்படி சூக்ஷ்மமான வியாபிக்கின்ற சொரூபியான ஜீவர்களை, ககன ஆகாசத்திற்கு உவமையாக உள்ள ஜீவர்களை யக எந்த ஒரு அறிவு ரூபமான நாராயணன் அறிந்தார், அறிகிறாரோன்னு இரண்டாவது வரியில் வருது. இவர் எந்த கருவியின் மூலமாக அறிகிறார்? எதனால் அறிகிறார்? ஞானத்தினால் அறிகிறார். அது முதல் சொல் ஞானேன. ஞானேனங்கிறது முதல் வரியில் முதல் சொல். அறிவினால் அறிகிறாரோ, ஞானேன. இப்போ ஞானேன அறிகிறாரோங்கிறது பிறகு பார்க்க போகிறோம் ரெண்டாவது வரியில். இப்போ முதல் வரியில் அறிவினால்
யார் ஆகாசத்திற்கு நிகரான ஜீவர்களை என்று பொருள். இனி ஞானேனங்கிறதுக்கு அடைமொழி ஆகாச கல்பேன. அது ஞானேனங்கிறதுக்கு அடைமொழி. ஆகாச கல்பம்னு சொன்னாலும் உபமான்னு சொன்னாலும் ஒன்று தான். கல்பம்னா உபமையாக, அதை போல. இப்போ ஆகாசத்தை போல உள்ள ஞானத்தினால் ஆகாசத்தை போலுள்ள ஜீவர்களை ஆகாசத்தை போலுள்ள எந்த விஷ்ணுவானவர் அறிகிறாரோ. இப்போ ஞானேன ஆகாச கல்பேன என்றால் ஆகாசத்திற்கு உவமையான ஞானத்தினால் ஆகாசத்திற்கு உவமையாக இருக்கின்ற ஜீவர்களை யக, இரண்டாவது வரைக்கும் வருவோம், சம்புத்தக அறிகிறாரோ. சம்புத்தகங்கிறத இலக்கணப்படி சம்புத்தவான் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சம்புத்தகன சம்புத்தவான் அறிகிறாரோ. இது பேசிவ் வாய்ஸில் இருக்கு. சம்புத்தகன அறியப்படுகிறதோன்னு, அதை நம்ம சம்புத்தவான் அறிகிறாரோ என்று பொருள் கொள்ள வேண்டும். பிறகு மீண்டும் ஞேய அபிநேனங்கிற சொல் ஞானேனங்கிற சொல்லுக்கு அடைமொழி. எந்த ஒரு அறிவு சுரூபமான பரமாத்மா ஜீவர்களை அறிவினால் அறிகிறாரோன்னு சொல்ற இடத்துல அறிவினால்ங்கிறதுக்கு ரெண்டு அடைமொழி. ஒன்று ஆகாசத்தை போன்ற அறிவினால். இனி இரண்டாவது வரியில முதல் சொல் எப்படிப்பட்ட அறிவினால்னு சொல்லி மீண்டும் விளக்குகின்றார். ஞேய அபிநேன ஞானேனன்னு சேர்த்தி கொள்ள வேண்டும். ஞேயம்னு சொன்னா அறியத்தக்க, அபின்னம்னு சொன்னா வேறுபடாத, அறிய வேண்டியதிலிருந்து வேறுபடாத அறிவினால். மனனத்துக்கு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, இப்படி தான் பேசுவார். இனிமேல் ரொம்ப புத்திக்கு தான் வேலை. அதனால் கிளாஸுக்கு வரும்போது புத்தியோடு வரணும், வீட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புத்தியெல்லாம் வீட்டிலையே செலவிட்டுட்டு வரக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி கிளாஸுக்கு புத்தி தேவை. முழு பிரகரணத்தில் இனி கொஞ்சம் புத்திகளை தான் விளையாட போகின்றோம். ஆரம்பமே அப்படித்தான் இருக்க போகுது. ஞேய அபிநேன. ஞேய அபிநேனங்கிறது என்ன சொல்கிறார், எந்த ஒரு நாராயணன் யாரை எந்த ஜீவர்களை அறிகிறாரோ அந்த ஜீவன் யார்னா அறிய வேண்டிய ஜீவன் அறிபவனிடமிருந்து வேறில்லாத ஜீவனைன்னு அர்த்தம். ஞேயம்னா அறியத்தக்க. யாரால் அறியத்தக்க, அறிய வேண்டியவனால் அறியத்தக்க. அபின்னம்னா வேறுபடாத. அறிய வேண்டியவனால் அறியத்தக்க ஜீவன் அவன் யாரா இருக்கான், தனக்கு வேறில்லாத, அறிபவனிடமிருந்து வேறில்லாத ஞானத்தினால். இப்போ ஞேயா பின்னேனங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் தமிழில், அறியத்தக்க, அறியக்கூடியது, ஆனாலும் அறிபவனிடமிருந்து வேறில்லாத. ஞேய அபிநேன. அறியத்தக்கது ஜீவன், அவன் யாருன்னா அபிநேன, தனக்கு வேறில்லாமல் இருக்கான். அப்படிப்பட்ட ஞானத்தினால் அறியத்தக்கதிலிருந்து வேறில்லாத, அதாவது யார், அறிய வேண்டியவனிடமிருந்து வேறில்லாத ஞானத்தினால். கடைசியில் என்ன சொல்ல வர்றார், அறிபவன், அறியக்கூடிய கருவி, அறியப்படும் பொருள் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே ஞான சொரூபந்தான். அப்படிப்பட்ட ஞானத்தினால், இப்போ ஆகாசத்திற்கு நிகரான அறியக்கூடியதிலிருந்து வேறுபடாமல் இருக்கின்ற ஞானத்தினால் எந்த ஒருவன் ஆகாசத்திற்கு நிகரான ஜீவர்களை அறிந்துள்ளாரோ தம், அந்த ஈஸ்வரனை, அவரை, அவரை எவர்னு ஆரம்பிச்சார், அதனால தம், அவரை. இந்த எவருங்கிறதுக்கு நீங்கள் விஷ்ணுன்னு எப்படி சொன்னீர்கள், அதை ஆசிரியர் கடைசியில் சொல்கிறார். த்விபதாம் வரம். தம்ங்கிறதுக்கு பிறகு த்விபதாம் வரம்ங்கிற வார்த்தை எடுத்துக்கணும். வரம் என்றால் உத்தமம், மேலான.
என்று பொருள், உத்தமம் என்று பொருள் வரம். துவி என்றால் இரண்டு, த்விபதாம் என்றால் இரண்டு கால்களை உடைய. யாரை சொல்றார்? மனிதர்களை சொல்றார், நம்மைய சொல்றார். புருஷன் அர்த்தம், புருஷானாம் அப்படின்னு அர்த்தம், மனிதர்களுடைய, மனிதர்களுக்குள் வரம் உத்தமம். இப்போ புருஷர்களுக்குள் உத்தமமாக இருக்கின்ற, இந்த ரெண்டையும் சேர்த்துனா புருஷோத்தமம் அப்படின்னு அர்த்தம். புருஷோத்தமன்னு புரிகின்றதோ? புருஷோத்தமன்கிற பேர் யாருக்கு இருக்கு? விஷ்ணுவுக்கு இருக்கு. இப்போ விஷ்ணுவை புருஷோத்தமன்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த புருஷோத்தமன்கிறத த்விபதாம் வரம்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார். த்விபதாம்ங்கிற சொல்லு புருஷானாம், வரம்னா உத்தமம். புருஷானாம் உத்தமக புருஷோத்தமக. இப்போ இரண்டு கால்களுடன் நடந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்குள் மேலாக இருப்பவர். ஏன்னா சாஸ்திரத்தில் அப்படி ஒரு பிரசித்தி இருக்கு. புருஷோத்தமன், உத்தம புருஷக, அப்படியெல்லாம் நாராயணனுக்கு ஒரு பிரசித்தி இருக்கின்றது. அப்படி புருஷோத்தமமான, உத்தமன்கிற வார்த்தை எதில் கிடைக்கிறது? வரம். புருஷர்களில் மேலாக இருக்கின்ற புருஷோத்தமனான நாராயணனை நான் என்ன பண்ணுறேன்? வந்தே. வந்தே என்றால் நமஸ்கரிக்கிறேன், நான் வணங்குகிறேன். நமாமி. வந்தேங்கிற சொல்லினுடைய பொருள் நான் வணங்குகிறேன். வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய அர்த்தம் என்ன? வந்தே அப்படின்னு சொன்னால் நான் வந்தேன் போனேன்னு அர்த்தம் அல்ல. வந்தே என்றால் நான் நமஸ்கரிக்கிறேன். யாரை? மாதரம், தாயை. இங்கே தாய்ங்கிறது தாய் நாட்டை குறிக்கின்றது. இப்போ வந்தே மாதரம் இஸ் ஈக்குவல் டு என்ன? நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன் தாயை, தாயை வணங்குகிறேன் அர்த்தம். அதே போல் இங்கு வந்தே என்றால் அகம் நமாமி, நான் வணங்குகின்றேன். நான் யாரை வணங்குகின்றேன்? புருஷோத்தமனை வணங்குகின்றேன். எப்படிப்பட்டவர்னா, யார் அறிவு ரூபமான ஜீவர்களை அறிவினால் அறிகிறாரோ. எப்படிப்பட்ட அறிவினால்? ஆகாசத்திற்கு நிகரான அறிவினால், பிறகு அறியத்தக்கதிலிருந்து வேறுபடாத அறிவினால். அதனுடைய அர்த்தம் என்ன? அறியத்தக்கது, அறியப்படுவது, அறியும் கருவி, அறிபவன், இதெல்லாம் ஒன்றா இருக்கு. இப்படிப்பட்ட நாராயணனை ஆர் விஷ்ணுவை, பரமாத்மாவை வணங்குகிறேன் சொல்லி முதல் மங்கள ஸ்லோகம் நாராயணனை அல்லது அத்வைத தத்துவத்தை. அந்த நாராயணன் சொல்கிறது சகுனம், த்விபதாம் வரம்ங்கிற இடத்துல சகுனம். ஆனால் அந்த சகுனத்துக்கு அவர் கொடுத்த விளக்கம் நிர்குணம். இப்போ நிர்குண பிரம்மத்தை ஸ்துதி செய்து அதிலேயே அத்வைத தத்துவத்தையும் அவர் காட்டி, இப்படிப்பட்ட அத்வைத ரூபமான வஸ்துவை வணங்குகிறேன்கிறது முதல் காரிகையினுடைய சாரம். இனி இரண்டாவது காரிகையில் யாரை வணங்குகிறார் என்றால், முதல்ல ஆத்ம வஸ்துவை, அத்வைத வஸ்துவை வணங்கினார். இரண்டாவது காரிகையில் ஆத்ம ஞானத்தை வணங்குகிறார். இதெல்லாம் வேறு இடத்துல இருக்காது. வேறு எல்லா பிரார்த்தனையிலையும் எனக்கு இதை கொடு, அதை கொடு, உடம்பு நல்லா இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே யாரை நமஸ்கரிக்கிறார்? ரெண்டாவது காரிகையில் ஆத்ம ஞானத்தை நமஸ்காரம் பண்ணுறார். ஞானத்துக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறார். ஆத்ம ஞானத்துக்கு மூன்றாவது பிரகரணத்தில் என்ன பேர் கொடுக்கப்பட்டது? அஸ்பர்ஷ யோக அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அதனால் ரெண்டாவது காரிகையில் அஸ்பர்ஷ யோகத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல் ஸ்லோகத்தில் அத்வைத வஸ்துவை வணங்குற, இரண்டாவது காரிகையில் அத்வைத ஞானத்தை வணங்குகிறேன்னு சொல்லி அத்வைத வஸ்துவுக்கும் அத்வைத ரூபமான பொருளுக்கும் அந்த பொருளை காட்டுகின்ற ஞானத்திற்கும் நமஸ்காரம் சொல்லி பிறகு இந்த நூலை அவர் தொடங்குவார். அடுத்த நமஸ்காரத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.